சம்பவ இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் பார்க்க அனுமதி தரல. நான் வந்து பர்சனலா திருச்சிபுர ரயில்ல தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். இது லீகல் பேட்டில் பொலிட்டிக்கல் பேட்டில் வரும்போது இது லீகல் பேட்டில் போய் நாம நகர்ந்துட்டோம். 2 விஷயம் தான். ஒன்னு ஜஸ்டிஸ், பீஸ் இஸ் தி அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்ப அமைதியா இருக்கும் பொழுது அவதூறுகள் அடிகள் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தாங்கி தான் அரசியல் நம்ம செய்யணும். இந்த மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும். தலைவர் நீதி விழும் சொன்னது கூட அதுதான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும். அதற்கான ஒரு அமைதியான பாதையில நம்ம இந்த பாதை தான், இந்த அமைதி ரூட்ல தான் நீதியை போய் தொடும். அதற்காக தான் நாங்க அமைதியா. கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவர்கள் வந்து தலைமறைவா இருந்தாங்க அப்படிங்கிற பெரிய திரும்ப சொல்றேன். இதுல பெரும்பாலான பத்திரிகைகள் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. யாரும் தலைவர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. எங்கேயும் போய் எந்த நிர்வாகம் போகல. நீங்க அதனால எங்களுடைய ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. இல்ல எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை, நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டும் தான். என்னன்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒன்னே அந்த 41 பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதா இருந்துச்சு. அதை நோக்கி தான் நாங்களுடைய திட்டமிடல் இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. அது நீங்க அந்த ஒரு வாரத்தில் பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து 2 வாரத்தில் எல்லாமே உச்சநீதிமன்றம் மூலமாக தவிர்ப்படியா இருக்குது. எதையுமே நீங்க வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்கள் பயப்படவும் இல்லை. அது எதுவும் எங்களை தடுக்கவும் முடியாது. மீண்டும் பல கட்ட வீரியத்தோடு எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவரும் எல்லாமே செயல்பாடுகளும் இருக்கும். இதுல எந்த வித இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாசத்துல நீங்க எல்லாம் விவாதித்த பல விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சு, அதாவது கட்சியோட எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு நிர்வாகிகளும் அனௌன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமா தான் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் என்ன நிர்வாகிகள் நியமிக்கப்படல. எல்லாம் வந்து தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததா. இது எங்க இருந்து இந்த விமர்சனம் வந்துச்சு எல்லாம் இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கான ஒரு ரூமர்ல இதுவும் ஒண்ணு. இதையும் பல கட்டத்தில் விவாதிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் இந்த ஒரு மாசம் விவாதிச்சது எல்லாமே வந்து இதற்காக நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இல்ல அது ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் மாவட்டம் பிரிக்கிற இது வந்து 6 மாத காலங்கள் தான். இல்ல அது சமயத்தில் வந்து இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். எல்லாமே பொறுப்பாளர் வச்சு அதுக்கான நியமனங்கள் எல்லா வேலைகளும் தேர்தல் வேலைகளும் அந்தந்த மாவட்டங்கள் பொறுப்பாளர் மூலமா நடந்துட்டு தான் இருக்கு. எந்த மாவட்டத்தில் எந்த வேலையும் நடக்காம இல்லை. எல்லாமே பொறுப்பாளர் மூலம் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன மாவட்டம் பிரிக்கிறதுனால ஒரு சில மாவட்டங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா, ஒரு சில மாவட்டங்கள் அது விரைவில் எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பு. நன்றி. சொல்ல முடியாது.